ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கணும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதால சொல்றேன். ஈக்குவலா இருக்கிற பார்ட்னரா இருந்தாலும் பிரச்சனை. யாராவது ஒருத்தர் ரொம்ப யங்கரா இருந்து ஒருத்தர் ஓல்டரா இருந்தாதான் அந்த ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்மூதா இருக்கும்னு எனக்கு தோணுது. யூ டெஃபினெட்லி நீட் டு ஹாவ் அ எல்டர்லி பர்சன் வித் யூ இஃப் யூ வாண்ட் டு டிராவல். அது கண்டிப்பா ஒருத்தர் வந்து மெச்சூர்டா இருக்கணும், ஒருத்தர் அறகுறையா இருக்கணும். என்ன வளர்த்ததே அவர் தானே. நான் 18 வயசுல அவரை பாக்குறேன், 21 வயசுல கல்யாணம் பண்ணேன். I got married to him when I was 21. So கலர் பேலட்ல இருந்து, கலர் பேலட்னா என்ன கலர் போடணும்ங்கிறதுல ஆரம்பிச்சு ஐப்ரோ ஐ யூஸ் டு ஹேவ். முன்னாடி எல்லாம் என்னோட இன்டர்வியூஸ் பாத்தீங்கன்னா இங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிருக்கோம். ஐப்ரோங்கிறது அது இல்லம்மா, இந்த ஐலிட்ல இருந்து வைக்கிறது தாமா ஐப்ரோன்னு சொல்லி கொடுத்ததுல இருந்து என்னுடைய ஆக்டிவிட்டிஸோ என்னுடைய நான் வாழ்க்கைய பாக்குற விதமோ முழுக்க முழுக்க ஒரு என்னை விட ஒரு 10,000 மடங்கு வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணக்கூடியது இசைதான். நான் அவருடைய நிழல் மாதிரி அப்படியே அங்கங்க புரிஞ்சுக்கிட்டு அவரோட பாயிண்ட்ஸ புடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கேன். ஐ எம் நாட் த என்ன சொல் பெஸ்ட் வெர்ஷன். தி பெஸ்ட் வெர்ஷன் இஸ் ஹிம். ஐ எம் ஸ்டில் லேர்னிங். ஒரு அது ரொம்ப கஷ்டம். கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆச்சு. ஆனா முதல்ல நான் அவரை பத்தி பேசுறதுக்கும் இப்ப நான் அவரை பத்தி பேசுறதுக்கும் இன்னும் எக்ஸைட்மெண்ட் அதிகமாகவும் இன்னும் லவ் அதிகமாகவும் தான் இருக்குமே தவிர ஒரு துளி கூட எனக்கு வந்து இசைதானே அப்படி இல்லவே இல்லை. தட் மேன் இஸ் அ பேக்கேஜ் ஆஃப் மேஜிக், ஃபுல் ஆஃப் அந்த யூனிவர்சல் லவ்வோட அப்படியே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு லவ் மட்டும்தான் கொடுக்க தெரியும், நான் லவ் மட்டும்தான் கொடுப்பேன். அப்படி ஒரு பேக்கேஜ் நீங்க ஐ கேன் ரைட் அண்ட் கிவ் யூமா. உங்க லைஃப்ல அப்படி யாராவது கிடைச்சிட்டாங்கன்னா யூ ஆர் சூப்பர் பிளெஸ்ட். உங்களுக்கு வேற எதுவுமே வேணாம், அவர் போதும். சண்டைகள்லாம் நாங்க சண்டை போட்டதே இல்ல. அதிகபட்ச சண்டையே எப்படி இருக்கும்னா, ஓகேமா குட் நைட்னு அவரும் தூங்கிடுவாரு, நானும் அந்த பக்கம் போய் தூங்கிடுவேன், அவ்வளவுதான். டே ஒன் ஆஃப் த மேரேஜ் வந்து ஐ வாஸ் 21, ஃபுல் ஆஃப் சண்டைக்கோழி எனர்ஜியோட இருந்தேன் நானு. அப்பவுமே நான் கண்ணுல தண்ணியா ஊத்தி நான் சண்டை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீ என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்ன, ஏன் இன்னைக்கு அப்படி ஏதோ ஒண்ணு பயங்கரமா நான் சண்டை போடுறேன்னா 2 நிமிஷத்துல ஒரு கொரட்டை சத்தம் கேட்கும். அந்த மனுஷன் தூங்கிருப்பான். டேல யார்கிட்டடா கத்துற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல, பினான்சியல் லாஸ்ங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு ஃபேஸ் தான். அது வந்து பெர்மனண்டா எப்பவுமே இருந்துகிட்டே இல்ல. எனக்கு ஒரு இடத்துல ஜர்க் ஆச்சு அப்படின்னா நாங்க உடனே வில் சிட் பேக். நாங்க அப்சர்வ் பண்ணுவோம், எங்களை நாங்க பார்ப்போம், அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும், என்ன எடுத்தா நமக்கு வந்து பெட்டரா இருக்கும். அதுல நம்ம 2 பேருமே யாருக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண போறோம். எண்ட் ஆஃப் தி டே இட் இஸ் ஃபார் தி ஃபேமிலி. சோ கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்க போகுது, ஓகே இது நீ எடுத்துக்கோ, இது நான் எடுத்துக்கிறேன், லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம் அண்ட் வி ஜஸ்ட் கோ அஹெட் வித் தி ஃப்ளோ. அப்படிதான் அது இருந்திருக்கு. எங்க கூட இருந்த ஆட்கள் தப்பானவங்களா இருந்துட்டாங்க. சோ எங்களோட ஷோ எங்க கையை விட்டு போய் எங்க கூட இருந்தவங்களுக்கு அந்த ஷோ கிடைச்சு அவங்க ஒரு புது ப்ராஜெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி நாங்க ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணாம வீட்டுல உட்காந்துருந்தோம். அதை நான் எப்படி என் தப்பா எடுத்துக்க முடியும்? அதுல என் தப்பு எதுவுமே இல்லையே, இசை தப்பு எதுவுமே இல்லையே. நம்பிக்கைங்கிற அந்த ஒரு வார்த்தையை தவிர்த்து வேற எதுவுமே தவறு கிடையாது. ஆனா இந்த மனுஷா, ஐ ஹேவ் டு டெல் யூ, அப்படியே மன்னிச்சிட்டான், இப்படி மன்னிச்சான். உங்களுக்கு கால் வருது நெட்வொர்க்ல இருந்து, சொல்றாங்க இந்த சனிக்கிழமையோட உங்க சீரியலை நிறுத்துறோம் அப்படின்னு. என்னடா இது அப்ரப்டா நிறுத்துறாங்க அப்படின்னு ஒரு பேனிக் ஆகக்கூடிய ஸ்டேட். அம்மா அப்பதான் தவறுனாங்க. அது ஒரு பெரிய ஹிட் செட்பேக் எங்களுக்கு. இன்னமும் நாங்க அந்த வேக்யூம்ல இருந்து வரல. யூ ஹாவ் டு பிலீவ் மீ. 22 ஜனவரியில இருந்து 24 ஜூன்ல நம்ம இருக்கோம். இன்னமும் நாங்க அதுல இருந்து வெளில வரல. எங்களால அது இன்னும் எடுத்துக்க முடியல. அம்மா இல்லைங்கிறதும் சரி, ஜோ இல்லைங்கிறதும் சரி, எங்களுக்கு அவ்வளவு பெரிய ஹார்ட் ஹிட். நான் சொன்ன மாதிரி 100 பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தர்னா உங்களுக்கு வேற. நமக்கு இருக்கிறதே 4-5 பேர் தான். அதுல ஒருத்தர் இல்லைங்கிறது பெரிய குறை. அதுல அந்த 5-6ல ஒருத்தர் நம்ம முதுகுல குத்துறாங்கிறது அதை விட பெரிய வலி. சோ அதுக்குதான் நான் சொன்னேன், அக்செப்டன்ஸ் இருந்ததாலதான் போ அப்படின்னு நாங்க விட்டோம். உண்மையிலேயே வந்து he was generous enough to forgive. எப்படி அந்த ஒரு நம்பிக்கை 18 வயசுல ஒருவேளை எங்கேயாவது வேற மாதிரி நீங்க எதிர்பார்க்காத மாதிரி வாழ்க்கை எங்கேயாவது வேற மாதிரி திரும்பி இருந்ததுன்னா? ஆக வாய்ப்பு இல்லைல்ல. அது வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். சோ கடவுள் நம்மள அந்த மாதிரி பனிஷ் பண்ண மாட்டாருங்கிற நம்பிக்கை தான். இட்ஸ் பியூர்லி த யூனிவர்சல் கிரெடிட். எனக்கு அதுல கிரெடிட்டே இல்லை. யூனிவர்ஸ் டஸ் த மேஜிக்.